ஏன்னா இந்த கர்ப்பப்பையில் இதுக்கெல்லாம் கட்டிகள் இருந்தால் தான் பீரியடு சரியாகவே வராது, அவங்களுக்கு குழந்தையும் தங்காது. கர்ப்பப்பை கோளாறுகளுக்கு என்ன மூலிகைன்னு சொல்கிறேன். அந்த பெண்களுக்கு கர்ப்பப்பை மூலிகையில் மிக முக்கியமானது சிறுநீர் பிரச்சனை வர்றதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, ஒன்று சிறுநீரை அடக்கிறது, அல்லது சிறுநீர் அப்புறம் இந்த மாதிரி கஷாயங்கள் செஞ்சு நம்ம கொடுப்போம். இது சிறுநீருக்கு ரொம்ப பெரிய அருமருந்தாக இருக்கும். இதை குடிச்சிட்டு வந்தாலே சிறுநீருடைய இந்த அடிக்கடி போகிறது, சிறுநீர் பைகள் கணத்தினால் தாழ்ந்து போகிறது, இதெல்லாம் குறைபாடு நீங்கும். பெண்கள் கர்ப்பப்பை சம்பந்தமாக வர்றாங்க. கர்ப்பப்பையில் அவங்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை, சரியான அந்த சைக்கிள் சரியாக வராமல் அவங்க ஒன்று வந்தால் கூட அதிக நாள் பீரியட் இருக்குது, அதில் அவங்க ரத்தப்போக்கு அதிகமான ரத்தப்போக்கு ஏற்படுது. சிலருக்கு 3 மாதம் 4 மாதம் வராமே இருந்துருது. சரியா, இதுக்கு எல்லாமே காரணம் உள்ளே நீர்க்கட்டிகள் இருக்கலாம், சினக்கட்டிகள் இருக்கலாம், தைராய்டு இந்த ஃபைப்ராய்டு கட்டி இருக்கலாம், கொழுப்பு கட்டி இருக்கலாம், சதைக்கட்டி இருக்கலாம். ஏன்னா இந்த கர்ப்பப்பையில் இதுக்கெல்லாம் கட்டிகள் இருந்தால் தான் பீரியடு சரியாகவே வராது, அவங்களுக்கு குழந்தையும் தங்காது, கர்ப்பம் உண்டாக மாட்டாங்க. இதுகளெல்லாம் கரைக்கிறதுக்கு நம்ம மூலிகை தயாரித்து கொடுக்குறோம். ஆனால் அந்த மூலிகை ரொம்ப விலை உயர்ந்த மூலிகைகள் அவங்களுக்கு கொடுக்குறது. ஆனால் 1-2 நான் சொல்கிறேன். அந்த மூலிகைகள் என்ன மூலிகைகள், கர்ப்பப்பை கோளாறுகளுக்கு என்ன மூலிகைன்னு சொல்கிறேன். அந்த பெண்களுக்கு கர்ப்பப்பை மூலிகையில் மிக முக்கியமானது அஸ்வகந்தா. அஸ்வகந்தா அவங்களுக்கு இந்த கர்ப்பப்பை பிரச்சனைக்கு அது இல்லாமல் எண்ணெய் ஒன்று தயாரித்து கொடுக்குறோம். அந்த எண்ணெயிலையும் சில மூலிகைகளை போட்டு தயாரித்து கொடுக்குறோம். இந்த மூலிகைகள்லாம் சிலது கிடைக்கும், சிலது கிடைக்காது, சிலது நான் சொன்னாலே உங்களுக்கு புரியாது. அப்படிப்பட்ட மூலிகைகள்லாம் இருக்குது. அந்த மூலிகைகள் நாங்கள் சேகரமாக்கி எங்கள் பெரிய பெரிய திருவண்ணாமலையில் உள்ள மலை அடிவாரங்களில் மலைகளில் அந்த மாதிரி உள்ள வைத்தியர்கள் சொல்லி அவங்க அங்கேருந்து எங்களுக்கு சேகரித்து கொடுப்பாங்க. அந்த மூலிகைகள் எல்லாம் இந்த மூலிகை சேகரித்து கொடுக்கறதுக்குன்னே சில பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு மட்டும்தான் அந்த மூலிகை தெரியும். இதில் வேப்ப மரத்தினுடைய பட்டையும் சேரும், வேர் பட்டையும் சேரும், மரத்தினுடைய பட்டையும் சேரும், அதனுடைய பூவும் சேரும். இந்த மாதிரிலாம் சேர்ந்து நம்ம செஞ்சு கொடுக்குறோம் இந்த பெண்கள் கர்ப்பப்பை குற்றங்களுக்கு. அது இல்லாமல் கேப்சலாகவும் கொடுக்குறோம், டேப்லெட்டாகவும் கொடுக்குறோம், பொடியாகவும் கொடுக்குறோம், சிரப்பாகவும் கொடுக்குறோம். இந்த சிரப்புகள் பலவிதமான மூலிகைகள் சாறுகள் எடுத்து அந்த சாறுகள் எல்லாமே காய்ச்சி அதை நம்ம அந்த ஒரு கட்டியான பதத்தில் வரும் அந்த சாறு, அதை நம்ம அவங்களுக்கு கொடுப்போம். அது சாப்பிட்றோம். எப்படிப்பட்ட கர்ப்பப்பை பிரச்சனையாக இருந்தாலும் சரியாயிடும். இது இல்லாமல் பவுடராகவும் எங்களுக்கு அப்படிலாம் வேணாம், பவுடராக சாப்பிட்றோம், பவுடராகவும் கொடுக்குறோம். அதுகளை கொண்டு அவங்களுக்கு கர்ப்பப்பையுடைய பிரச்சனைகள் சரியாகும். சிறுநீர் பிரச்சனைகளுக்காக வர்றாங்க. சிறுநீர் பிரச்சனை வர்றதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, ஒன்று சிறுநீரை அடக்கிறது, அல்லது சிறுநீருக்கு போதுமான தண்ணி குடிக்காமல் இருக்கிறது. சிறுநீரை அடக்கும்போது அந்த நீர் பையில் சேர்ந்த பிறகு அந்த பையை தாங்குகிற அளவு இல்லாமல் அதுக்கு பலகீனப்படும். பஸ் அதில் அப்படியே நீர் அங்கே ரொம்ப நேரம் இருந்துச்சுன்னா அது தொற்று ஏற்படும், ஒரு கிருமி பூஞ்சானை ஏற்படும். இதன் காரணமாக அவங்க அடிக்கடி சிறுநீர் போகும். சிறுநீர் எப்படின்னா அவங்களால அடக்க முடியாத ஒரு நேரத்தில் அவங்க அடக்கி வச்சுருப்பாங்க. இப்போ அந்த சிறுநீரை அடக்க முடியாத சூழ்நிலை வரும், அடிக்கடி சிறுநீர் போகும். அதை இருமுனா வந்துடும் சிறுநீர், அல்லது பாத்ரூம் போகிறதுக்குள்ளே சிறுநீர் வந்துடும். இது காரணம் என்னென்னா, முதல்ல அவங்க செஞ்ச அந்த தப்பு, அதை அடக்கி வச்சுருந்தது, அது இப்போ அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்குது. இதுக்கு நல்ல தீர்வு இருக்குது எங்கள்கிட்ட. அதில் போடக்கூடிய மூலிகைகள் சிறுநீருக்காக போடக்கூடிய நாய்வரி வேர் போடும். அதில் நாய்வரி வேர் அது ரொம்ப முக்கியம் சிறுநீருக்காக வேண்டி. அதே மாதிரி பொங்கல் அன்னைக்கு போடுவாங்க ஒரு பூ. அதில் அந்த பூக்கள் ரொம்ப கூரைப்பூன்னு சொல்லுவாங்க. அந்த பூக்கள் அதுலேருந்து தயாரித்து கொடுப்போம். நீர்முள்ளி கஷாயம் இருக்குது, நீர்முள்ளியிலேருந்து தயாரிக்கிற கஷாயம் இருக்குது, அது போடுவோம். சிறு நெரிஞ்சில் போடுவோம். இது எல்லாமே சிறுநீர்களுக்கான முக்கியமான பொருள்கள். சிறு பீலை, சிறு நெரிஞ்சில், அப்புறம் இந்த மாதிரி கஷாயங்கள் செஞ்சு நம்ம கொடுப்போம். இது சிறுநீருக்கு ரொம்ப பெரிய அருமருந்தாக இருக்கும். இதை குடிச்சிட்டு வந்தாலே சிறுநீருடைய இந்த அடிக்கடி போகிறது, சிறுநீர் பைகள் கணத்தினால் தாழ்ந்து போகிறது, இதெல்லாம் குறைபாடு நீங்கும். ஐயா, இப்போ இருக்க காலகட்டத்தில் தண்ணி சரியாக குடிக்க மாட்டுறாங்க, யூரின் வேலைக்கு போனால் அடக்குறாங்க, அதனால் ஏற்படுற சிறுநீரக பிரச்சனையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
இப்போ பெண்களுக்கு அடக்க முடியாத பீரியட் டைமில் இரத்தப்போக்கு ஏற்படும். அது எல்லை மீறி போகும். அப்படி எல்லை மீறி போகும்போது அவங்களுக்கு என்ன ஆகும்னா ஹீமோகுளோபின் வந்து ரத்தத்தில் அவங்க ரத்த அணுக்களில் வந்து சிவப்பு அணுக்கள் குறைஞ்சிரும். அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த பீட்ரூட்டு அதிகமாக எடுத்துக்கொள்ளணும். பீட்ரூட்டில் ரத்தம் நல்லா இருக்குது. அது மாதிரி இரவில் படுக்க போகும்போது 3 அத்திப்பழத்தை எடுத்து நல்லா பிச்சு போட்டு அதில் ஆப்பிள் வெனிகரை ஊற்றி வச்சு காலையில் அந்த அத்திப்பழத்தை சாப்பிட்டுட்டு அந்த ஆப்பிள் வெனிகரை குடித்தாங்கனால இந்த இரத்தப்போக்கு உடையவங்களுக்கு, அந்த ரத்தம் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ரத்தம் கிடைக்கும். இந்த இரத்தப்போக்கு நிற்கிறதுக்காக வேண்டி வெற்றி பூண்டு ஒன்று இருக்குது. ரத்தம் அதிகமாக போகிறவங்களுக்கு வெற்றிப்பூ பார்த்துருப்பீங்க. பெரிய பெரிய ஆஃபீஸுகள் எல்லாம் கொத்து கொத்தாக சகுப்பு மலர்களாக பூத்திருக்கும். அதை உட்கொள்ளலாம். அதை வந்து பொடியாக்கி சாப்பிட்லாம். அல்லது புளிய முத்து இருக்குது, புளிக்குள்ளே இருக்கக்கூடிய முத்து, அந்த முத்தை வந்து தோலை ஊற போட்டு தோலெல்லாம் நீக்கிட்டு அதை மடித்து காய போட்டு நல்லா உடச்சி காய போட்டு அதை பவுடர் ஆக்கியும் சாப்பிட்லாம். மாதுளம்பழத்தினுடைய தோடு, அந்த தோலையும் எடுத்து பொடியாக்கி அதையும் சாப்பிட்லாம். தென்னை மரத்தில் இருக்கக்கூடிய அந்த அரிசி, தென்னைப்பூ அரிசி, அதாவது பூக்காத அரிசி, அந்த அரிசியையும் நம்ம எடுத்து காய வச்சு பவுடர் ஆக்கி சாப்பிட்லாம். இதெல்லாம் பெரும்பாடுகளுக்கான நல்ல அருமையான மருந்து. இதை நம்ம வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்லாம்.